ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்ற பதிவுகளில் பாரத பிரதமர் மோடிஜியின் ஆட்சியில் பாரதம் உலகில் நாளுக்கு நாள் வலுவான பாதையை நோக்கி நடைபோடுகிறது. உலகில் இதுவரை பேராதிக்கம் செலுத்தி வந்த நாடுகளுடன் போட்டியிடத் தொடங்கிவிட்டது. வெகு விரைவில் உலகில் நம்பர் 1 நாடாகும் என்று பதிவிட்டிருந்தேன். மோடியின் ராஜதந்திரம், இனி உலகில் எல்லாமே பாரதம்தான், மோடியின் நல்லரசு வல்லரசாகிறது என்று இன்று உலக நாடுகளே மோடியை புகழத் தொடங்கிவிட்டன. நான் வெளியிடும் பதிவுகளுக்கு சிலர் அந்த சமயத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர், எதிர்கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆனால் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கு நான் கூறுவதெல்லாம் பின்னர் குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய பழைய பதிவுகளை எடுத்து பாருங்கள், நான் சொன்னவைகள் பின்னர் நடந்திருக்கும். அதுபோலத்தான் நான் இப்போதும் கருத்துக்களை கூறி வருகிறேன். இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசு நாடுகள் உலகில் முழு ஆதிக்கம் செலுத்தி வந்தன. தற்போது பாரதத்தின் அபரிமிதமான வளர்ச்சியை கண்டு, எழுச்சியை கண்டு அவைகள் சோர்வடைய தொடங்கிவிட்டன. பாரதத்தின் வளர்ச்சி கண்டு அவர்கள் பிரமிக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்களின் அபார திறமையால் பாரதம் அடுத்த கட்டத்திற்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மோடியை புகழுகிறார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மோடியை பாராட்டுகிறார். உலக தலைவர்கள் அனைவரும் மோடியை பாராட்டுகிறார்கள், மோடியுடன் நல்லுறவு கொள்ள ஆசைப்படுகின்றனர். ஒவ்வொரு துறையிலும் பாரதம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. இந்த பதிவில் கடல் ஆதிக்கத்தில் பாரதத்தின் பங்கை பார்க்கலாம். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கடற்படையை நவீனப்படுத்தி வருகிறார். நம்முடைய கடற்படை சர்வதேச கடல் பகுதிகளில் இன்று உலக நாடுகளுக்கு உற்ற தோழனாக விளங்கி வருகிறது. நம்முடைய எல்லை பாதுகாப்பு என்று இருந்த நிலை மாறி இன்று உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்திற்கு பாதுகாப்பாளனாக இந்திய கப்பல் படை திகழ்கிறது. இந்த உயர்வுக்கு, இந்த பெயருக்கு முக்கிய பங்கு வகிப்பவர் மோடி அவர்களே. கடல் வழித்தடத்தில் பயணிக்கும் உலக நாடுகளின் சரக்கு மற்றும் சொகுசு கப்பல்களுக்கு இந்திய கப்பற்படை பாதுகாப்பு வழங்கி வருகிறது. இந்திய கப்பற்படையின் பங்களிப்பை நம்பி உலகில் உள்ள எல்லா கப்பல்களும் இன்று சர்வ சுதந்திரமாக சர்வதேச கடல் பகுதியில் பயணித்து வருகின்றன. பாரதத்தின் இந்த செயலுக்கு உலகில் உள்ள மிக புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். ஏடன் வளைகுடா, அரபிக்கடல், செங்கடல் இந்த பகுதிகளில் பயணிக்கும் கப்பல்கள் இந்திய கடற்படையை நம்பி இன்று பாதுகாப்பாக பயணம் செய்து வருகிறது. சமீபத்தில் ஏடன் வளைகுடா பகுதியில் பிரிட்டனின் மார்லின் லுவாண்டா என்ற எண்ணெய் கப்பல் ஏவுகணை தாக்குதலால் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த இந்திய கடற்படையின் INS விசாகப்பட்டினம் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று தீயை அணைத்து வெற்றிகரமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டது. இந்த செயல் உலக நாடுகள் அனைத்தும் பாராட்டத்தக்க வகையில் அமைந்தது. மேலும் இதுவரை யாரும் எதிர்க்க துணியாத சோமாலியா நாட்டு கடற்கொள்ளையர்களை இந்திய கடற்படையினர் முறியடித்து வருகின்றனர். சவால் விட்டு அவர்களை துரத்தி வருகின்றனர். அதற்கு 2 சம்பவங்கள் ஒரே நாளில் நடைபெற்றது.
28/1/2024 அன்று ஈரான் கொடியுடன் 17 பேர்கள் சென்ற மீன்பிடி கப்பலை சோமாலிய நாட்டு கடற்கொள்ளையர்கள் சிறைபிடித்து 17 பேர்களையும் பிணை கைதிகளாக பிடித்தனர். தகவல் அறிந்ததும் அந்த இடத்திற்கு இந்திய கடற்படையின் INS சுமித்ரா விரைந்து சென்று சோமாலிய கடற்கொள்ளையர்களை முறியடித்து கப்பலை தங்கள் வசம் கொண்டு வந்து 17 பிணை கைதிகளையும் காப்பாற்றியது. இந்த செயலுக்கும் உலக நாடுகள் அனைத்தும் பாராட்டு தெரிவித்து வருகின்றன. அடுத்து அதே நாளில் 28/1/2024 அன்று பாகிஸ்தானைச் சேர்ந்த மீன்பிடி கப்பல் நயீமி என்ற மீன்பிடி கப்பல் 19 பேருடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்தது. அந்த கப்பலை சோமாலிய நாட்டு கடற்கொள்ளையர்கள் சிறைபிடித்து 19 பேரையும் பிணை கைதிகளாக பிடித்தனர். இந்த தகவல் அறிந்ததும் அந்த இடத்திற்கு நமது INS சுமித்ரா போர்க்கப்பல் சென்று கப்பலை விடுவித்து பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த 19 பாகிஸ்தானியரையும் காப்பாற்றியது. இதுவரையிலும் இக்கடல் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த சீனாவின் கை தாழத் தொடங்கிவிட்டது. இனி எல்லாமே பாரதம்தான் என்ற நிலை ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் நமது பாரத பிரதமர் மோடிஜியின் அபரிமிதமான ஆற்றலும் சாணக்கிய தந்திரமுமே ஆகும். பன்னாட்டு கப்பல்களுக்கும் பாதுகாவலனாக விளங்கும் பாரதத்தை வழிநடத்தி செல்லும் மோடிஜியை வெறுப்பு அரசியல் செய்பவர்களும் நம்மோர் மீடியாக்களும் ஊடகங்களும் கண்டும் காணாதிருக்கலாம். ஆனால் உலகத்தில் உள்ள மிக உயர்ந்த பத்திரிகையாளர்கள் அப்படி இல்லாமல் பாரதத்தின் புகழை ஓங்கி ஒலிக்க துவங்கிவிட்டனர். பிரிட்டனின் மூத்த பத்திரிகையாளர் மார்க் ஆர்பன் அவர்கள் ஏடன் வளைகுடா மற்றும் செங்கடல் பிராந்தியங்களில் நெருக்கடிக்கு மத்தியிலும் சீனாவை விட இந்தியா பல மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்று கூறுகிறார். வரலாற்றாசிரியர் மார்ட்டின் சாயர்பிரே வெளியிட்டுள்ள வலைத்தள பதிவில் இந்தியா தலைமை தாங்குகிறது, அதன் சக்தி எழுச்சி பெறுகின்றது, இனி சீனாவை கொண்டாடுவதை நிறுத்துங்கள் என்று உலக நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார். பத்திரிகையாளர் அபிஜித் ஐயர் மித்ரா அரபிக்கடல் பிராந்தியத்தில் இந்தியா பன்னாட்டு போக்குவரத்திற்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது, அந்த கடல் பிராந்தியத்தில் பல தளங்களை கொண்ட சீனா அல்ல என்று குறிப்பிடுகிறார். இவைகளெல்லாம் இந்தியாவின் ஒரு சிறிய ஆற்றலைத்தான் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தேசம் வளர்ந்து வருகிறது. அந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் நம்முடைய தேசத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள்தான். அவர் சாதனைக்கு மேல் சாதனைகள் புரிந்து வருகிறார். அவர் ஆட்சியில் எங்கும் எதிலும் வளர்ச்சி அடைகிறது. புதிய ஒளிமயமான இலக்கை பாரதம் எட்டவிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர் மார்ட்டின் சாயர்பிரே கூறுவதைப் போல இந்தியா தலைமை தாங்குகிறது. அவர் வாக்கு பொன்னாகட்டும். நாளை உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியா தலைமை தாங்கி வழிநடத்தும். அந்த ஆற்றல் மோடிஜிக்கு உண்டு. இந்தியர்களின் கனவு நனவாகும். வெல்க பாரதம். நேயர்களே, இனி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.